அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் மாவட்டம் தருமாந்துறை டோல்கேட் அருகே ரவுடி வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. அவர் போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட போது அவர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. அதில் போலீசார் காயமடைந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பலூர் திருமாந்துறை டோல்கேட் அருகே ரவுடி வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் வாகனத்தில் அழைத்து சென்ற போது இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் வாகனத்தின் மீதே நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய துணிகரம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த தாக்குதலில் போலீசார் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை டோல்கேட் அருகே ரவுடி வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். போலீஸ் வாகனம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி உள்ள இருக்கக்கூடிய அந்த கொலை குற்றவாளியை கொலை செய்யக்கூடிய நோக்கத்துல இன்று திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில பெரம்பலூர் டோல் அருகே இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. பிரபலமான அதுவும் முக்கியமான ஒரு ரவுடியாக கருதப்படும் வெள்ளக்கோவில் காளி என்பவர் கிட்டத்தட்ட பல கொலை வழக்குகள் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. 9 கொலை வழக்குகள் உட்பட பல கொலை முயற்சி வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட நபரை தான் இன்று கொலை செய்யக்கூடிய நோக்கத்துல இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள், 30க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நிலுவையில் இருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை போலீசார் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று பெரம்பலூர் டோல் அழைத்து சென்று அங்க ஆஜர்படுத்தி விட்டு அதன் பிறகு மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து வந்துட்டு இருக்கும் போதுதான் பெரம்பலூர் டோலுக்கு அருகே இந்த திருமாந்துறை டோல்கேட்டுக்கு அருகே இந்த வெள்ளைக்காளி வந்த வாகனம் மீது அதுவும் போலீஸ் பாதுகாப்புடன் அதாவது சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிக்கு உயர் ரக பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்புடன் வந்திருக்கக்கூடிய அந்த போலீஸ் மீது இந்த நாட்டு வெடிகுண்டு வீசி அவரை கொலை முயற்சியை நடத்தியிருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் மிகவும் இதுல பாதிக்கப்பட்டது அதுல அந்த வெள்ளைக்கோவில் காளியுடன் அந்த குற்றவாளியுடன் சென்ற போலீசார் தான் அதிகமாக காயமடைஞ்சிருக்கிறாங்க, படுகாயமடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வாகனத்துல வந்த போலீஸ் காயமடைந்து தற்போது அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அழைத்து செல்லப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசாருக்கு ஏற்பட்ட அந்த காயம் மிகப்பெரிய காயமாக இருக்கிறதாக அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வெள்ளைக்கோவில் காளி என்ன ஆனான்னு சொல்லிட்டு தற்போது வரை இந்த தகவல்கள் தெரியவில்லை. ஆனால் அதுல பயணம் செஞ்ச அந்த வெள்ளைக்கோவில் காளியுடன் பயணம் செஞ்ச அந்த போலீஸ் வாகனத்துல பயணம் செஞ்ச போலீசாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அதுவும் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த நாட்டு வெடிகுண்டு வீசியது யார், எதற்காக வீசினார்கள், எங்கிருந்து வந்தார்கள், இவர்கள் திட்டமிட்டது எவ்வாறு, எப்படி திட்டமிட்டாங்க, எதற்காக இவரை கொலை செய்யக்கூடிய அந்த முயற்சியில ஈடுபட்டாங்க, அது மட்டும் இல்லாம எத்தனை நாள் இந்த கொலை முயற்சி சம்பவத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க திட்டமிட்டாங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்டவர்களை பிடித்தால் மட்டும்தான் இந்த முழு விவரம் தெரிய வரும். அதன் காரணமாக தற்போது இந்த நாட்டு வெடிகுண்டு வீசியவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க தற்போது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி உட்பட உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு பார்வையிட்டு தொடர்ச்சியாக போலீசாருக்கு உயர் ரக சிகிச்சை கொடுப்பதற்கு அங்க மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேசியிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட ஒரு போலீஸ் அந்த வெள்ளைக்கோவில் காளியுடன் சென்ற ஒரு போலீஸ்க்கு அவருடைய கால் சிதைந்திருக்கிறது. அந்த வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் அவருடைய கால் சிதைந்திருக்கிறது. அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசார் தான் இதுல மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு அது சம்பந்தப்பட்ட போலீஸ்கார் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. எத்தனை போலீஸ் டிராவல் செஞ்சாங்க, எஸ்கார்ட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் தற்போது வரை முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அதுல டிராவல் செஞ்ச போலீசார் அனைவருக்குமே இந்த தாக்குதல்ல காயப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த வெள்ளைக்கோவில் காளி என்ன ஆனான்னு சொல்லிட்டு தற்போது வரை தகவல்கள் தெரியவில்லை. ஆனால் ரவுடி வெள்ளைக்கோவில் காளி மீது கிட்டத்தட்ட 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த சம்பவம், இந்த தாக்குதல் சம்பவம், வெடிகுண்டு வீசி கொலை செய்ய வேண்டிய அந்த நோக்கத்துடன் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமாக தேசிய நெடுஞ்சாலை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை. அது மட்டும் இல்லாம முக்கியமாக இந்த நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை. வாகனங்கள் நிமிடத்திற்கு நிமிடம் வந்து செல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையில
துரிதமாக செயல்பட்டு சினிமா பாணியில அந்த வாகனத்தையே தகர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்காக போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த காயத்துல, அதாவது இந்த தாக்குதல்ல காயமடைந்த போலீசாருக்கு உயரக சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.